அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லி பாடியில் பாகிஸ்தானில் திடீர் குண்டுவெடிப்பு, பலர் பலி. மச்சாளா சிறையில் கொடூர கலவரம், 31 பேர் உயிரிழப்பு. இந்தியாவின் வரி குறைக்கப்படும், ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிப்பு. இந்தியா புதுடெல்லி வெடிப்பு சம்பவம், குண்டுதாரி மருத்துவரா? வெளிவரும் பகை தகவல்கள். பின்லாந்தில் மீண்டும் பரவும் கோவிட் தொற்று, அச்சத்தில் மக்கள். இஸ்ரேல் காசா போரை மீண்டும் தொடங்கினால் மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்படும், ஏமன் எச்சரிக்கை. சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள போராளிகள், இஸ்ரேல் ராணுவத்திற்கு பதிலடி கொடுத்த அல்-கஸ்ஸா போராளிகள். போர் நிறுத்த ஒப்பந்தம், ஹமாஸ் ஒப்படைத்த உடலுக்கு பதிலாக இஸ்ரேல் நடவடிக்கை. இஸ்ரேல் கப்பல்கள் மீதான கவுதிகளின் தாக்குதல்கள் நிறுத்தம். மலேசியா படகு விபத்தில் 21 ரோஹிங்கியாக்கள் உயிரிழப்பு. தொடர்பட விரிவான செய்திகள். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள நீதிமன்ற வளாகம் ஒன்றில் நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் இன்றைய தினம் தற்கொலை குண்டுதாரியால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 21 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொல்லப்பட்டவர்களிலும் காயமடைந்தவர்களிலும் பெரும்பாலானோர் சட்டத்தரணிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்துக்குள் பொருத்தப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டரால் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் தலைநகர் புதுடில்லியில் குண்டுவெடிப்பு நடந்த மறுதினமான இன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிற்பகல் 12:30 மணியளவில் நடந்த இந்த குண்டுவெடிப்பின் சத்தம் 6 கிலோமீட்டர் வரை கேட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈக்வடாரின் எல்லோரேரா மாகாணத்தில் உள்ள துறைமுக நகரமான மச்சாளா சிறையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட கலவரத்தில் 27 கைதிகள் மற்றும் 4 சிறை ஊழியர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 33 கைதிகள் காயமடைந்துள்ளனர். சிறை அதிகாரிகளின் தகவல்படி சில கைதிகள் மூச்சுத்திணறலால் உயிரிழந்துள்ளனர். மேலும் சிலர் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். மச்சாளா சிறையிலிருந்து சில கைதிகளை அருகிலுள்ள மாகாணத்தில் உள்ள புதிய உயர் பாதுகாப்பு சிறைக்கு மாற்றும் அரசு திட்டத்தை எதிர்த்து கைதிகள் எழுச்சி தொடங்கியதாக ஆரம்ப கணக்குகள் தெரிவிக்கின்றன. சம்பவம் நடந்தபோது சிறைச்சாலையின் உள்ளே இருந்து துப்பாக்கி பிரயோகங்கள், வெடிச்சத்தங்கள் மற்றும் உதவி குரல்கள் கேட்கப்பட்டதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர். நிலைமை மோசமடைந்ததை அடுத்து சிறப்பு போலீஸ் குழு சிறைக்குள் நுழைந்து கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இது சிறைச்சாலைக்குள் உள்ள 2 கும்பல்களுக்கு இடையான மோதலாக இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதற்கு முன்பாக கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் இதே மச்சாளா சிறையில் நடைபெற்ற ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் 13 கைதிகள் மற்றும் ஒரு சிறை காவலர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய மசகு எண்ணெய் வாங்குவது கணிசமாக குறைந்துள்ளதால் இந்தியாவின் வரி குறைக்கப்படும் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதராக செர்ஜியோ ஹோர் பதவியேற்பு விழாவில் ட்ரம்ப் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் ஒரு நியாயமான ஒப்பந்தம் மேற்கொள்ளும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளது. ரஷ்ய மசகு எண்ணெய் வாங்குவது கணிசமாக குறைத்துள்ளதால் இந்தியாவின் வரி குறைக்கப்படும். ரஷ்ய எண்ணெய் காரணமாக இந்தியாவின் மீதான வரிகள் அதிகமாக உள்ளன. இந்தியாவுடன் மிகவும் வித்தியாசமான ஒப்பந்தம் செய்ய விரும்புகின்றோம். இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவை மேம்படுத்த காத்திருக்கின்றேன். மிக முக்கியமான சர்வதேச உறவுகளை செர்ஜியோ வலுப்படுத்துவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். எரிசக்தி ஏற்றுமதி, பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றை பாதுகாக்க உதவுவார். அமெரிக்க தொழில்கள், தொழில்நுட்பங்களில் முதலீடுகளை ஊக்குவிப்பார் என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதுடெல்லி செங்கோட்டை சிற்றுந்து வெடிப்பு சம்பவம் தொடர்பில் காஷ்மீரை சேர்ந்த 3 மருத்துவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. முன்னதாக பரிதாபாத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்ட பெருந்தொகையான பொருட்கள் வெடிகுண்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் அமோனியம் நைட்ரேட் என இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர்.
இந்த நிலையில் நேற்று செங்கோட்டையின் அருகில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்திலும் அதே ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிற்றுந்து வெடிப்பு சம்பவத்தின் தற்கொலை குண்டுதாரியின் நிழற்படம் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. வெடிப்புக்குள்ளாகிய குறித்த சிற்றுந்தை தற்கொலை குண்டுதாரியாக செயற்பட்ட மருத்துவர் ஒருவர் பயன்படுத்தியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இவ்வாறு இந்தியாவின் தலைநகரில் இடம்பெற்ற இந்த குண்டுவெடிப்பில் 13 பேர் மொத்தமாக உயிரிழந்துள்ளனர். பரிதாபாத்தில் மருத்துவர் ஒருவரின் வீடுகளில் இருந்து வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டதை அடுத்தே புதுடில்லியில் தங்கியிருந்த மருத்துவர் உயிருக்கு பயந்து வெடிப்பொருட்களை வெடிக்க வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக நம்பப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக கைதாகியுள்ள மருத்துவர்களில் ஒருவர் அண்மையில் தீவிரவாத அமைப்பை ஆதரிக்கும் வகையிலான சுவரொட்டிகளை பல பகுதிகளில் ஒட்டியதாகவும் விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பின்லாந்தில் கோவிட்-19 தொற்றுகள் சமீபத்தில் அதிகரித்து வருவதாக அந்நாட்டு சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. வாரத்திற்கு சுமார் 200 தொற்றாளர்கள் உறுதி செய்யப்படுவதாக பின்லாந்து தகவல்கள் கூறுகின்றன. இலையுதிர் காலத்தில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என சுகாதாரம் மற்றும் நலன்புரி நிறுவனத்தின் நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய வாரங்களில் வாரத்திற்கு சுமார் 200 ஆய்வக உறுதிப்படுத்தப்பட்ட தொற்று வழக்குகள் பதிவாகியுள்ளன. இவை ஆய்வகத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் மாத்திரமே. மேலும் உண்மையான தொற்றுகளுடன் ஒப்பிடும்போது இது மிகச்சிறிய அளவாகும். பெரும்பாலான கோவிட் தொற்றாளர்கள் வீட்டிலேயே இருப்பதாகவும் கோவிட் தொற்றுகள் நாடு முழுவதும் பரவி வருகின்றன என்று கூறலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இந்த இலையுதிர் காலத்தில் பதிவான வழக்குகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது குறைவு என குறிப்பிட்ட அவர் அப்போது வாரத்திற்கு சுமார் 1000 ஆய்வக உறுதிப்படுத்தப்பட்ட தொற்று வழக்குகள் பதிவாகின. தற்போது பல்வேறு சுவாச வைரஸ்கள் அதிகளவில் புழக்கத்தில் உள்ளன எனவும் சுகாதார மற்றும் நலன்புரி நிறுவனத்தின் நிபுணர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் மீண்டும் போரை ஆரம்பித்தால் ஏமன் மக்கள் மீண்டும் போர்க்களத்திற்கு திரும்பி இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று ஏமன் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி சியோனிஸ்டுகளை எச்சரித்துள்ளார். கமாஸின் இராணுவ பிரிவான அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவுகளின் போராளிகளுக்கு மேஜர் ஜெனரல் யூசுப் கஷன் இஸ்மாயில் அல்மதானி ஒரு செய்தியில் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் எதிரி காசாவில் மீண்டும் போரை ஆரம்பித்தால் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நாங்கள் போர்க்களத்திற்கு திரும்புவோம் என்று அறிவித்தார். எங்கள் வாக்குறுதியை காப்பாற்றுவோம், என்ன விலை கொடுத்தாலும் உங்களுடன் நிற்போம் என்று அல்மதானி குறிப்பிட்டார். முன்னதாக சனா அரசாங்கத்தை வழிநடத்தும் ஏமனின் அன்சாருல்லா இயக்கத்தின் தலைவரான அப்துல் மாலிக் பதர்தீன் அல்-கவுதி உடனடி போர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து எச்சரித்து நாங்கள் இந்த கட்டத்தில் இருந்து முன்பை விட வலுவாக வெளிவந்துள்ளோம். சந்தேகத்துக்கு இடமின்றி எதிரியுடன் ஒரு புதிய சுற்று மோதலின் விளிம்பில் இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்தால் ஏமனின் தாக்குதல்கள் பலமானதாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசாவுக்குள் 200க்கும் அதிகமான பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கருக்குள் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கமாஸ் போராளிகளை ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு கண்ணை கட்டி உள்ளாடியுடன் வந்து சரணடைய வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்துள்ளது. இந்த நிலையில் கமாஸின் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினர் சுரங்கப்பாதையில் உள்ள தங்களின் போராளிகள் சரணடைய மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் போராளிகள் இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்தினால் இந்த தாக்குதல் ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேல் இராணுவமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றை அல்-கஸ்ஸாம் போராளிகள் வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேலுடனான போர் நிறுத்த அமலாக்கத்தின் ஒரு பகுதியாக மேலும் ஒரு இஸ்ரேலியரின் உடலை கமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்துள்ளனர். அந்த உடல் கடந்த 2024ஆம் ஆண்டு காசாவில் கொல்லப்பட்ட தங்கள் நாட்டு வீரருடையது என்று இஸ்ரேல் உறுதிப்படுத்தியது. அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டதற்கு பதிலாக இஸ்ரேலில் இருந்த 15 பாலஸ்தீனியர்களின் உடல்களை அந்த நாட்டு அரசு காசாவுக்கு அனுப்பியதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்தது. இதன் மூலம் எப்போது வேண்டுமானாலும் முறியலாம் என்ற அபாயத்தில் இருக்கும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அமலாக்கம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படுவது உறுதியாகியுள்ளது. இத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச போர் நிறுத்த திட்டம் காசாவில் கடந்த மாதம் 10ஆம் தேதி அமலுக்கு வந்ததில் இருந்து இதுவரை 24 பிணை கைதிகளின் உடல்களை கமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்துள்ளனர். பதிலுக்கு 315 பாலஸ்தீனியர்களின் உடல்களை இஸ்ரேல் திருப்பி அனுப்பியுள்ளது.
காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருப்பதால் செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் கப்பல்களின் மீதான ஏமனின் கவுதி படைகளின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. காசாவில் ஹமாஸ் படைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த போரில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஏமனின் கவுதி அமைப்பினர்கள் இஸ்ரேல் படைகள் மற்றும் நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தி வந்தனர். இதில் செங்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் இஸ்ரேலின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியும் அந்த கப்பல்களின் பாதைகளை முடக்கியும் கவுதிகளின் நடவடிக்கைகள் தொடர்ந்து வந்தன. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் படையினருக்கு கவுதிகள் வெளியிட்ட கடிதத்தில் செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் கப்பல்களின் மீதான தங்களது தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் நடைபெற்று வரும் வளர்ச்சி நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து கவனித்து வருகின்றோம். எதிரிகள் காசா மீதான அவர்களது வன்முறையை தொடர்ந்தால் இஸ்ரேல் மீதான எங்களது இராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் மீண்டும் தொடங்குவோம். செங்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் இஸ்ரேல் கப்பல்கள் செல்வதற்கு நாங்கள் மீண்டும் தடை விதிப்போம். அத்துடன் செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் கப்பல்களை தாக்கி அழிப்போம் என்றும் தெரிவித்துள்ளது. மலேசியா அருகே ரோஹிங்கியா அகதிகள் சென்று கொண்டிருந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமானவர்களை காணவில்லை. இதுகுறித்து மலேசிய கடல்சார் அமைப்பின் பிராந்திய தலைவர் ரொமில் முஸ்தபா கூறியதாவது, மியான்மரில் இருந்து மலேசியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் உயிரிழந்த 12 பேரது உடல்கள் மலேசியா பகுதியிலும் 9 பேரது உடல்கள் தாய்லாந்திலும் மீட்கப்பட்டன. 13 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். எஞ்சியவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பாதுகாப்பு அங்கு இல்லாமல் கடலில் மூழ்கியவர்கள் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் மிதக்கும் பொருட்களை பற்றி கொண்டு யாராவது தப்பியிருக்கிறார்களா என்று தேடி வருகிறோம் என்று தெரிவித்தார். மியான்மரில் துன்புறுத்தப்படுவதாக கூறப்படும் சிறுபான்மை முஸ்லிம் இனத்தவரான ரோஹிங்கியாக்கள் அண்டை நாடான வங்கதேசத்திலும் மலேசியா போன்ற பிற நாடுகளிலும் தஞ்சமடைந்து வருகின்றனர். வங்கதேசத்தில் மட்டும் 13 லட்சம் ரோஹிங்கியா அகதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் மலேசியாவை நோக்கி 2 வாரங்களுக்கு முன்னர் படகில் புறப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் வேறு 2 படகுகளுக்கு வியாழக்கிழமை மாற்றப்பட்டதாகவும் சிறிய படகில் சுமார் 70 பேரும் மற்றொரு படகில் 230 பேரும் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதில் சிறிய படகு அந்தமான் கடல் பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் உயிரிழந்த 21 பேரது உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.